முருகனின் அறுபடை வீடுகளில் பழனி முருகன் கோவில் மூன்றாவது படை வீடு. இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த தலத்தின் மூலவர் நவபாசனத்தால் ஆனவர். போகர் என்ற சித்தர் இந்த தலத்தின் மூலவரை பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு. இந்த பழனி முருகன் கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முருகப்பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததால் கோபித்து கொண்டு முருகன் மயில் மீது ஏறி இந்த தலம் வந்திருக்காரு. சமாதானம் செய்ய அம்பிகை பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. சிவனும் அவளை பின்தொடர்ந்திருக்காங்க. முருகன் இந்த தலத்தில் நின்றிருக்காரு. அம்பிகை இங்கு மகனை சமாதானம் செஞ்சிருக்காங்க. ஆனால் முருகன் விடாப்படியாக இங்கேயே இருக்க விரும்புவதாக சொல்லி தங்கிவிட்டார். பிற்காலத்தில் இந்த இடத்துல முருகனுக்கு கோவில் எழுப்பப்பட்டது. சுவாமி குழந்தை வடிவமாக நின்றதால குழந்தை வேலாயுதர் என அழைக்கப்பட்டார். பலத்தின் காரணமாக முருகன் கோபித்து வந்தபோது அவரை கண்ட ஔவையார் பழனி என்று ஆறுதல் வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. இந்த பெயரே பிற்காலத்தில் பழனி என மாறியிருக்கு. முருகன் முதல்ல கோபித்து வந்த நின்ற தலம் என்பதால் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி தலமே மூன்றாவது படைவீடு. இங்கு மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சி தராரு. முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால் இவருடன் வள்ளி தெய்வானை இல்லை. சிவனின் அம்சம் என்பதால் இவரது கருவறை சுற்றுச்சுவரில் தட்சிணாமூர்த்தி, பிரகாரத்தில் பைரவர், சண்டிகேஸ்வரர் இருக்காங்க. பழனிக்கு செல்பவர்கள் முதல்ல இங்கு இருக்கக்கூடிய 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பெரு ஆவுடையாரை தரிசித்துவிட்டு பின்பு பெரியநாயகம், அடுத்து மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி குழந்தை வேலாயுதரையும் தரிசிக்க வேணும். அதன் பின்பு மலை கோவிலில் தண்டாயுதபாணியை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் பழனி முருகன் தண்டாயுதபாணி கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கு சென்று வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் தீராத நோய்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக இருக்கக்கூடிய பழனி முருகன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சமயம் கைலாயத்தில் பழனி மலையும் இடுமன் மலையும் சிவகிரி சக்திகிரி என்ற 2 பிரிவுகளாக இருந்தது. தனக்கு அளித்த 2 மலைகளுமே பொதுகைக்கு கொண்டு செல்ல வருமாறு அகத்திய பெருமாள் இடும்பரசனிடம் கட்டளையிட்டு இவரிம்மன் கொண்டு வர சென்றான். இவ்வாறு சிவகிரியும் சக்திகிரியும் அவன் தூக்கி செல்லும் பொழுது களைத்த போது பழனி மலையும் இடுமன் மலையும் இருந்திடும் இடங்களில் அவற்றை வைத்திருக்காரு. முருகப்பெருமானின் அருளால் அவை 2மே அவ்விடங்களில் பொருந்தியது. மீண்டும் அவற்றை தூக்க முற்பட்ட போது இடுமனால் அவற்றை தூக்கவே நகர்த்தவோ இயலாமல் போனது. இந்த நிலையில தான் குமரப்பெருமான் அம்மையப்பனுக்கு தனக்கு ஞான பலத்தை தராமையினால சினம் கொண்டு சிவகிரி மலை மீது எழுந்தருளிருக்காரு. பாலகனான குமரன் இங்கு தோன்றியதாகும். இதை கண்ட இடும்பரசன் தன்னால் மலைகளை மீண்டும் தூக்கிட இயலாமல் போனதற்கு குமரனே காரணம் என்று எண்ணி கடும் கோபம் கொண்டவனாய் அவரை எதிர்த்து நின்றான். குமர கடவுளுக்கும் அசுரருக்கும் கடும் போர் நடந்ததாகும். முடிவில் அசுரன் குமரனால் வதைக்கப்பட்டான். தன் கணவன் உயிர் நீத்ததை கண்டு வருந்திய இடுமனின் மனைவியான இடும்பி குமர கடவுளிடம் தன் கணவனை மீண்டும் உயிர்ப்பித்து தருமாறு வேண்ட அவரும் அவ்வாறு செஞ்சிருக்காரு. உயிர் பிழைத்த இடுமன் குமர பெருமாளிடம் 2 வரங்களை கேட்டார். அவை முருகப்பெருமானின் சன்னதியில் இருக்கக்கூடிய காவலில் இருந்து தனக்கு ஒரு இடம் வேண்டும் என்பதும், தான் 2 மலைகளுமே தூக்கி வந்த பொழுது இந்த தலத்தில் பக்தர்கள் 2 காவடிகளுடன் வரும்பொழுது அவர் தம் பிரார்த்தனை நிறைவேறி வேண்டும் என்பதாகும். மனிதர்களாக பிறந்த அனைவருமே அடைய முயற்சிக்க வேண்டிய ஒரு மேன்மையான நிலை அப்படின்னு பார்த்தா ஞானம். தவ வாழ்க்கையை மேற்கொள்பவர்களும் ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்குமே சுலபத்தில் வந்தருவார் முருகன். அப்படி அந்த முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவமாக கோவில் கொண்டிருக்கக்கூடிய தலம்தான் பழனிமலை தண்டாயுதபாணி கோவில். இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. மிக பழமையான இந்த கோவில் பழனி தண்டாயுதபாணி. இந்த கோவில் முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக இருக்கு. புராண காலங்களில் இந்த ஊர் திரு ஆவினங்குடி என்றும் தென் பொதிகை என்றும் அழைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இறைவனான முருகப்பெருமான் தண்டாயுதபாணி குழந்தை வேலாயுதர் என அழைக்கப்படுறாரு.
இந்த கோவிலின் சிறப்பான அம்சமே பக்தர்களுக்கு நன்மை செய்யும் சக்தி கொண்ட சித்தர்களுடைய ரசவாத கலையை பயன்படுத்தி நவபாசானத்தால் செய்யப்பட்ட இந்த முருகனின் சிலையை போகர் உருவாக்கியது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த புராணங்களின்படி ஞானப்பழத்தை சிவன் பார்வதியிடமிருந்து தனது மூத்த சகோதரர் விநாயகர் பெற்றுக்கொண்டதால் கோவித்து கொண்டு இந்த மழையில் தங்கிவிட்டார் முருகப்பெருமான். தந்தை சிவபெருமானும் தாய் பார்வதியும் எவ்வளவோ கெஞ்சி சமாதானப்படுத்தியும் இந்த பழனி மலையிலேயே தங்கப்போவதாக உறுதியாக கூறிவிட்டார். பிற்காலத்தில் இந்த தலத்துக்கு வழிபட்ட தமிழ் மூதாட்டி ஔவையாருக்கு காட்சி தந்தபோது நீயே ஞான வடிவானவன் என பொருள் கொண்டு பழனி என அவை போற்றிருக்காங்க. காலப்போக்கில் இந்த தலத்துக்கு பழனி என பெயர் வர காரணமாக இருந்தது. தமிழ் சித்தர்களில் முதன்மையானவரில் போகர் சித்தரும் ஒருவர். அஷ்டமா சித்திகளை கைவர பெற்றவர். இந்த பழனிமலைக்கு போகர் தவம் இருந்து வந்தபோது அகத்தியர் ஆகியோர் உத்தரவின் பேரில் இந்த நவபாசான முருகனுக்கு சிலை வடிக்கும் பணியை மேற்கொண்டிருக்காங்க. இதற்காக 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளை கலந்து இந்த நவபாசான சிலை செய்ய பயன்படுத்தப்பட்டது. 81 சித்தர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த சிலையை செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிக அற்புதமான இந்த நவபாசான சிலையை மக்களின் நன்மைக்காக இறைவனின் உத்தரவின் பேரில் செஞ்சிருக்காரு போகர் முனிவர். இந்த நவபாசான சிலைக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்படும் சந்தனம், விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம் போன்றவற்றை பிரசாதமாக பெற்று சாப்பிடும் பக்தர்களின் எப்படிப்பட்ட உடல் நோயும் தீர்க்க தெய்வீக சக்தி கொண்டது. இங்கே இருக்கக்கூடிய முருகனின் விக்கிரகத்தில் ஒரு கிளியின் உருவம் இருக்குது. திருப்புகழ் என்னும் முருகனை போற்றி பாடல் தொகுப்பை இயற்றிய அருணகிரிநாதர் தான் கிளி வடிவில் இருக்கக்கூடிய பேறு பெற்றிருக்காரு என்பது ஐதீகம். பழனிமலைக்கு செல்லும் வழியில் இடுமனின் சன்னதி இருக்குது. இடுமனுக்கு அதிகாலையில் முதல்ல பூஜைகள் செய்யப்பட்ட பிறகு மலை மீது மெற்றிருக்கக்கூடிய தண்டாயுதபாணிக்கு பூஜைகள் செய்கிறாங்க. முற்காலத்தில் வாழ்ந்த இடுமன் என்னும் அரக்கன் தன்னுடைய இது மட்டும் இல்லாமல் இங்கு கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடன் சண்டையிடும் நிலை ஏற்பட்டிருக்கு. முருகனுடனான சண்டையில் தோற்ற இடுமன் முருகனின் பக்தரானான். 2 மலைகளுமே தூக்கி இடுமனை கௌரவிக்கும் விதமாக தான் பழனிமலை முருகனுக்கு காவடி தூக்கி செல்லும் வழிபாட்டு முறை உண்டானது. இந்த பழனிமலை முருகன் ஆண்டியாக தோற்றமளிக்க காரணம் கல்வியை பயிற்றுவிக்கும் ஆசிரியர் எப்படி கையில் கொம்பை வைத்து கொண்டு மாணவர்களை அடிக்காமல் அவர்களை அதட்டி கல்வியை கற்பிக்கிறாரோ அதே போல எல்லாவற்றிலும் இருக்கும் நிலையாமையை நினைவுறுத்தும் மக்களை ஞான பாதைக்கு திரும்பும் ஞான ஆசிரியராக இந்த தலத்தில் கையில் தண்டத்துடன் காட்சியளிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் மலையை மக்கள் சித்ரா பௌர்ணமி என்று எவ்வாறு கிரிவலம் வராங்களோ அதே போல் அக்னி நட்சத்திர நாட்களில் இந்த பழனி மலையை கிரிவலம் செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இங்கு மலையை கிரிவலம் வந்த பின்பு 450 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய மலையை 690 படிகள் ஏறி கடந்து வர வேண்டும். நடந்து மலையை ஏற முடியாதவர்களுக்கு மலைக்கு மேற் செல்வதற்கு ரோப்கார் வசதியும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பன்னீர் அபிஷேகம் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுது. இந்த கோவிலில் தரக்கூடிய சிரசு விபூதி சித்தர்களின் உத்தரவின் பேரில் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் நடைபெறும். ஆனால் இங்கு பழனி முருகன் கோவிலில் விசேஷ நட்சத்திர நாட்களில் அன்னாபிஷேகம் நடைபெறும். ஒரு நாளில் 6 முறைக்கு முருகனுக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்படுது. ஒரு முறை அபிஷேகம் அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இந்த கோவிலில் வெற்றிருக்கக்கூடிய பழனி முருகன் கேரள மாநிலத்தை பார்த்தவாறு மேற்கு திசை நோக்கி காட்சி தருவதாக சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.